வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோவில் நாம் முகப்பேரியில் அமைய உள்ள காசா கிராண்டின் டியூடர் ப்ராஜெக்டோட ரிவ்யூவை பார்ப்போம். casagrande.co.in வெப்சைட்டில் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அதோட ப்ரௌசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸை முதல்ல பார்ப்போம். மொத்தம் 441 யூனிட்ஸ் வருது. 6.31 ஏக்கர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைகிறது. சில்ட் ப்ளஸ் 7 ஃப்ளோர்ஸ் கான்ஃபிகரேஷனில் இந்த ப்ராஜெக்ட் வருது. இதை பார்த்தீங்கன்னா வெல்னஸ் தீம்டு 2, 3 and 4 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. செக்யூர்டு கம்யூனிட்டி வித் 70% ஓப்பன் ஸ்பேஸ், 50+ amenities with wellness features like air purifier in master bedroom, chlorine-free swimming pool, oxygen-infused clubhouse and gym, multi-purpose courts, யோகா டெக் எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரம் ஹை அண்ட் பிராண்ட்ஸ் லைக் கோலர் ஆர் ரோக்கா ஃபார் எலைட் யூனிட்ஸ் அண்ட் டோட்டோ ஆர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் சிக்னேச்சர் யூனிட்ஸ். ஸோ பேசிக்லி 2 டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. காசா கிராண்டோட மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இங்கேயும் 2 டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் வருது, எலைட் அண்ட் சிக்னேச்சர். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்ப்போம். வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹோம்ஸ் டிசைன் வித் 0 டெட் ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே 0 டெட் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அவங்க ஃப்ளோர் பிளானை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதை பார்ப்போம். சரௌண்டட் பை ஐடிஸ் கம்பெனிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனை வெரிஃபை பண்ணும்போது இதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ தட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி இன்னும் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணலாம். முதல்ல அம்யூனிட்டிஸ் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் சில அம்யூனிட்டிஸோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை பார்ப்போம். 2 இன்டோர் கேம்ஸ் ரூம் வருது, கிட்ஸ் ப்ளே ஏரியா, மல்டிபர்பஸ் ஹால், யோகா ஹால், ஜிம்னேஷியம், க்ரீச், ஏவி ரூம், ஸ்விம்மிங் பூல், அவுட்டோர் ப்ளே ஏரியா, ட்ரீ ஹவுஸ் இதெல்லாம் வரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரௌசரில் 51 அம்யூனிட்டிஸும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கோத்ரூ பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டோர் அம்யூனிட்டிஸ் ஜிம் ஏற்கனவே பார்த்தோம். போர்ட் கேம் ரூம்ஸ் 2 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. சலூன், யோகா ரூம், வீடியோ கேம்ஸ் ரூம், பிஸ்னஸ் சென்டர், பார்ட்டி ஹால், ஏவி ரூம், அசோசியேஷன் ரூம், ரூஃப்டாப் ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, ஸ்டீம் ஆர் சவுனா, கெஸ்ட் ரூம் வித் டாய்லெட், toddlers pool, kids learning center, convenience store, indoor kids play area, Lego room, indoor games room, table tennis, billiards like that, creech இதெல்லாம் வரதா சொல்லியிருக்காங்க. இன்டோரில் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆஃப் பிக்கப் பாயிண்ட், இன்ஃபார்மல் சீட்டிங், ஹேமாக்ஸ், சாக் போர்ட் வால், இன்ட்ராக்டிவ் வாட்டர் ஃபீச்சர், ஸ்கேட்டிங் ரிங், ஸ்கேட்டிங் ரேம்ப், அவுட்டோர் பார்ட்டி லான், ட்ரீ ஹவுஸ், ராக் கிளைம்பிங் வால், amphitheater, outdoor gym, meditation deck, hopscotch, interactive floor game, sand pit, outdoor kids play area, seating pavilion, trampoline, open terrace, half basketball court, open space for ball games, jogging track, reflexology pathway, senior citizens court, yoga court, herbal garden, kids jungle garden, cricket net இதெல்லாம் வரதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டில்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டார்மெட்ரிஸ் மேல் அண்ட் ஃபீமேல், டிரைவர்ஸ் ஆர் மேட்ஸ் டாய்லெட், பைசைக்கிள் ரேக்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் ஏடிஎம் ஆர் அயனிங் ஷாப் இதெல்லாம் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அம்யூனிட்டிஸில். சிலதெல்லாம் வந்து லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபார் பால் கேம்ஸ். ஓப்பன் ஸ்பேஸ் இஸ் ஓப்பன் ஸ்பேஸ். அதில் பால் கேம்ஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்கிறது சொல்லலை. நீங்கள் வேணால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஓஎஸ்ஆர் ஏரியாவில் வரலாம். ஓஎஸ்ஆர் ஏரியாவில் வந்துச்சுன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி மெயின்டைன் ஆகும், கார்ப்பரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் இது வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி. சின்ஸ் 441 ஃபேமிலிஸ் இருக்க போகிறதுனால கொடுக்குற அம்யூனிட்டிஸ் அண்ட் இட்ஸ் கெப்பாசிட்டி வந்து போதுமானதாக இருக்குமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஈச் அம்யூனிட்டிஸோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் டைமென்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டார்மெட்ரிஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லியிருக்காங்க.
எத்தனை பேர் அகாமடேட் பண்ணணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதர்வைஸ் தேர் மே பி சம் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ். ஸோ அதை வந்து அசோசியேஷன் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். பைசைக்கிள் ரேக் சொல்லியிருக்காங்க, எத்தனை ரேக் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் அகெயின் how many numbers they will give and how it is going to be maintained, அதை பொறுத்து தான் இந்த அம்யூனிட்டிஸோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். சில அம்யூனிட்டிஸோட ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் காமிச்சிருக்காங்க எப்படி வரும்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் வியூ காமிச்சிருக்காங்க, ஏவி ரூம், இன்டோர் கேம்ஸ் ரூம், ஸ்விம்மிங் பூல், டோட்லர்ஸ் பூல் தனியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவுட்டோர் ப்ளே ஏரியா. ஸோ இந்த அவுட்டோர் ப்ளே ஏரியாவில் தான் அவங்க சொன்ன சில அம்யூனிட்டிஸ் எல்லாம் வருது. ப்ராஜெக்ட் சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அம்யூனிட்டிஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம முக்கியமாக அந்த மட்டும் பார்ப்போம். ஆக்சிஜனேட்டட் ஜிம்னேசியம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சிஜனேட்டட்னால் என்ன மாதிரி ஆக்சிஜனேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிபாக்டீரியல் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மற்ற பில்டர்ஸ் கொடுக்குறது வந்து இதில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன டைப் ஆஃப் பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் சி ஷவர்ஸுங்கிறாங்க. அகைன் அப்படின்னா என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குளோரின் ஃப்ரீ ஸ்விம்மிங் பூலுங்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது குளோரின் ஃப்ரீயாக இருந்தால் அது நல்ல விஷயம். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் குளோரின் ஃப்ரீயாக இருந்தால் பட் பாக்டீரியாஸ் எப்படி கில் பண்ணுவாங்க, ஹவு த வாட்டர் இஸ் கோயிங் டு பி ரீசைக்கிள், வாட்டரை ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அதை எப்படி பாக்டீரியா கில் பண்ணிட்டு எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க தண்ணி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் வெஹிக்கிள் ஃப்ரீ போடியம் ஆஃப் 1 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். 24/7 செக்யூரிட்டி அண்ட் சிசிடிவி சர்வீலன்ஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம். பட் இதில் நீங்கள் என்ன முக்கியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனை கேமராஸ் வரும், எங்கெங்கே வரும், அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2 entrance and exits for the community. The community has a well planned connectivity to the locality with 1 main entrance leading from Mogappar and the rear entrance leading to the Poonamali High Road அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பட் அகைன் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டுலேயுமே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மற்ற கம்யூனிட்டிஸும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் இதை கோத்ரூ பண்ணிக்கலாம் அவங்களோட ப்ரௌசரில். ஈச் ஃப்ளாட்டில் என்ன இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். எவரி யூனிட் கெட்ஸ் எ டிஃபைன்டு வார்ட்ரோப் லொக்கேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இவங்க உண்மையிலேயே இவங்க ஃப்ளோர் பிளான் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பெட்ரூமில் டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் இருக்காது வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பெட்ரூம்லேயே ஒரு சைடில் வார்ட்ரோப் பண்ணும்போது பெட்ரூமோட ஃப்ளோர் ஏரியாவை வந்து ஆக்குப்பை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க தனியாக அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம். அது அடங்கி போயிடும். நம்ம பெட்ரூம் வந்து ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராவோ நல்லா கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ளோர் பிளானில். 0 ஸ்பேஸ் வேஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அகைன் அது ஃப்ளோர் பிளான் பார்க்கும்போது தான் செக் பண்ண முடியும் 0 பிளான் வேஸ்டேஜா இல்லை வேஸ்டேஜ் எதாவது இருக்கா, டெட் ஸ்பேஸ் இருக்கான்னு. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நம்ம ஃப்ளோர் பிளானில் அதை செக் பண்ணுவோம். எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பெட்ரூமில். அப்புறம் வந்து விட்டமின் சி ஷவர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஷவரில் வந்து விட்டமின் சி ஃபில்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். விட்டமின் சி ஃபில்டர்னால் அது எத்தனை நாளைக்கு மாற்றணும், எவ்வளோ நாள் வரும், ஹவு மெனி மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அது ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதில் இருக்கிற மெட்டீரியல் என்ன, அதில் என்ன கெமிக்கலா இல்லை ஆர்கானிக் ஐட்டமா, அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, சிக்னேச்சர் யூனிட் அண்ட் எலைட் யூனிட்னு. சிக்னேச்சர் யூனிட்டில் வந்து டிஜிட்டல் டோர் லாக், மொபைல் சார்ஜிங் டாக்ஸ் வித் ப்ளூடூத் ஃபெசிலிட்டி அண்ட் ஹை அண்ட் குவாட் சிங்க் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இருந்தாலும் அவங்க சார்ஜ் பண்ண போகிறாங்க. ப்ரைவேட் டெரஸ், சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூனிட்ஸ் கெட் த அட்வான்டேஜ் ஆஃப் என்ஜாயிங் எ ப்ரைவேட் டெரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த யூனிட்ஸ் வந்து ப்ரைவேட் டெரஸும் வருது. உங்களுக்கு பிடித்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்தமாரி ஃப்ளாட்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம்.
பட் அஃப்கோர்ஸ் அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. என்ஷூரிங் பியூட்டிஃபுல் வியூஸ். The planning of the blocks has been done to ensure the units overlook either the podium or the exterior. So every bedroom and balcony has good views and ventilation mention பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ளோர் பிளான், ஈச் பிளாக்கோட பிளான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பிளாக் இதெல்லாம் செக் பண்ணி டிசைட் பண்ணணும். தோ அவுட்டரில் பார்த்துட்டு இருந்தாலுமே நெய்பரிங் பிளாக் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ ஈச் பிளாக்கு டிஸ்டன்ஸ் என்ன, அந்த உங்களோட பெட்ரூமில் இருந்து இன்னொரு பிளாக் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது ஆக்சுவல் ஃப்ளோர் பிளான், பிளாக்கோட பிளான், ஈச் யூனிட்டோட பிளான் அதை நீங்கள் செக் பண்ணும்போது அது தெரிய வரும். அதோட டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். No units face each other. To ensure privacy and security, units have been designed in such a way that all the units, the entrance doors do not face each other சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். No overlooking units. Meticulous planning has been done to ensure none of the bedrooms or balconies look into small cutouts or non-ventilated spaces. The units have been planned around the podium so that no balconies look into each other. Again, முன்னாடி நம்ம சொன்னதே தான். இது வந்து நம்ம ஃப்ளோர் பிளான், பிளாக் பிளான் எல்லாத்தையும் செக் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணணும். பிளானிங் ஃபார் ஓடியூ லொக்கேஷன், அவுட்டோர் யூனிட்ஸ் ஃபார் ஏசிஸ், அதுக்கு டெடிக்கேட்டடாக ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக இதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. நார்மலாக ஏசிஸ் வந்து அவங்கவுங்க விருப்பமான இடத்துல அவங்கவுங்க வச்சுட்டு போயிடுவாங்க. சர்வீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இல்லை வந்து அந்த ஏசிலேருந்து வர வாட்டர் ட்ரெயின் ஆகி சொட்டி சொட்டி மேலேருந்து கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா வால்ஸ், ஃப்ளோர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டீக்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்குன்னு டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் கொடுத்து ட்ரெயினுக்கும் தனி பைப் கொடுத்தாங்களா பெட்டராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ட்ரெயினுக்கு தனி பைப் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. மற்றபடி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை இந்த ப்ரௌசரில் கோத்ரூ பண்ணிக்கலாம். அவங்க வெப்சைட்டில் இந்த ப்ரௌசர் இருக்குது. இவங்க ப்ரௌசர்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்ஷூர் லைக் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மைன்யூட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு அம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் என்ன வருதோ அதுதான் வேலிட். ப்ரௌசர்லேயோ வெப்சைட்லேயோ இருந்தால் நாளைக்கு நீங்கள் அதை கேட்க முடியாது அவங்க அதை கொடுக்கலன்னா. ஸோ என்ஷூர் எவ்ரி ஸ்மால் ஐட்டம் இஸ் கம்மிங் இன் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃப்ளோர் பிளான், லொக்கேஷன், கீ பிளான், பேமெண்ட் டேர்ம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். மாடல் ஹவுஸ் வியூஸை காமிச்சிருக்காங்க, அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். 2 bedroomோட லிவிங், டைனிங், பெட்ரூம் 1 அண்ட் பெட்ரூம் 2, கிச்சன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 3 bedroomோட லிவிங் அண்ட் டைனிங், பெட்ரூம் 1, பெட்ரூம் 2 அண்ட் பெட்ரூம் 3 இதெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. பட் இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நாட் ஓன்லி ஹியர், நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் போய் எங்கே மாடல் ஹவுஸ் பார்த்தாலும் சரி அவங்க வந்து ஃபர்னிஷிங்லாம் போட்டு அழகாக காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க பில்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறது என்னமோ ஒன்லி 4 walls, ரூஃப் அண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த ஃபர்னிஷிங் இல்லாமல் ஃப்ளாட் எப்படி வரணும்னு தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த ஃபர்னிஷிங்கை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஃப்ளாட்டையோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஃப்ளாட் ஹேண்ட் ஓவர் எடுத்த பிறகு இந்த ஃபர்னிஷிங்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணி செய்ய வேண்டியது இருக்குது எப்படி இருந்தாலும். ஸோ அதனால் ஒரு ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், பிகாஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தான் பே பண்ண போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் யுவர் அமௌண்ட் பேமெண்ட் கோஸ் ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன். அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், வாட் கைண்ட் ஆஃப் டைல்ஸ் தே ஆர் கோயிங் டு கிவ், வாட் கைண்ட் ஆஃப் பெயிண்ட் தே ஆர் கோயிங் டு கிவ், எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க, ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்க போகுது, டெட் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அதை செக் பண்ணி ஃப்ளாட்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபர்னிஷிங்கை பார்த்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் ப்ரைஸ் 6149 per square feet சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக தர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அந்த லொக்கேஷனில் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஈச் யூனிட்டோட காஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 BHK என்ன பில்டப் ஏரியாவில் வரும் 995 square feet 2197 square feetல வருது. ரேட் per square feet 6149. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 61.18 lakh ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் ப்ரைஸாக தான் இருக்கும். ப்ரைஸ் மென்ஷன் இஸ் த பேசிக் காஸ்ட் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அதர் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அம்யூனிட்டி சார்ஜஸ் ப்ளஸ் அதர் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில சார்ஜஸ் வரும்.
நீங்கள் அவங்கக்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் ஆல் இன்க்ளூசிவ் ரேட் என்ன வரும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் என்ன வரும்னு செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி மற்ற கான்ஃபிகரேஷனுக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 BHK 3 BHK அண்ட் 4 BHKக்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் எலைட்டுக்கு வந்து 6149 கொடுத்துருக்காங்க. அதே சிக்னேச்சர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து 6399 per square feet சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எலைட்டுக்கும் சிக்னேச்சருக்கும் 250 rupees per square feet டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்தளவு டிஃப்ரென்ஸுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும். ஒருத்தருக்கா வேல்யூ ஃபார் மணி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது அதை பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இதே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு வந்து ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எலைட் 2 BHK வந்து 6299, 3 BHK 6299 per square feet சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் டேர்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்டருக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸான ஒரு பேமெண்ட் டேர்ம். 7th floor ரூஃப் ஸ்லாப் முடியும் போது நீங்கள் வந்து 90% அதை பேமெண்ட் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிமைனிங் ஒரு 10% தான் இருக்கும். நார்மலாக ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளோரிங், பிளாஸ்டரிங், பெயிண்டிங், ஃபினிஷிங் ஒர்க்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 90% பே பண்ணிவிட்டு யூ மே நீட் டு வெயிட் ஃபார் சம் டைம் டு கெட் த ரிமைனிங் திங்ஸ் டன். ஃப்ளோரிங் முடிச்சோடனே 5% பே பண்ணுவீங்க. ஹேண்டிங் ஓவருக்கு 5% தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பில்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இதை சேஞ்ச் பண்ணி வாங்க முடியும்னா தட் வுட் பி பெட்டர். ப்ளஸ் இன் அடிஷன் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புக் பண்ணுற பிளாக் 5th floor ரூஃப் ஸ்லாப் முடிஞ்சிருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்லாப்புக்குள்ள பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை கூகுள் மேப்பில் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் டுடர் சாணக்கியன் மெயின் ரோட்டில் வருது. லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனாக தான் தெரியுது. பட் அவங்க வந்து 2 என்ட்ரன்ஸ் வரதா சொல்லியிருந்தாங்க 2 ரோட்டில். பட் எந்தெந்த ரோட்டில் வருதுங்கிறது இந்த மேப்பில் இருந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு என்ட்ரன்ஸ் சாணக்கியன் ரோட்டில் வரும், இன்னொன்று எதில் வருதுன்னு தெரியல. நீங்கள் சைட்டில் போய் நேரில் பார்த்து செக் பண்ணிக்கணும். அதை பிரிகேட் ஜெனடு ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே தான் இதுவும் இருக்குது. பிரிகேட் ஜெனடு ப்ராஜெக்டோட ரெவியூவும் என்னோட போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதையும் போய் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் இருந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஹைலைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் 20 மினிட்ஸில் போயிடலாம். சென்னை ஏர்போர்ட் வந்து 50 மினிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்டன்ஸையும் மினிட்ஸில் டைமில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ஸில் கொடுக்கல. இவங்க கொடுத்துருக்கிற டைமில் ட்ராவல் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். சைட் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த அம்யூனிட்டிஸ் எங்கெங்கே வருது, எந்தெந்த பிளாக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் 2 பிளாக்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, வென்டிலேஷன் எவ்வளோ இருக்குது, விண்ட் டைரக்ஷனை வந்து இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈச் பிளாக்கோட ஃப்ளோர் பிளானும் கொடுத்துருக்காங்க. சைட் பிளானை வச்சு எந்த பிளாக் வேணும்னு சூஸ் பண்ண பிறகு பிளாக்கோட ஃப்ளோர் பிளானை வச்சு எந்த ஃப்ளாட் எந்த ஃபேஸிங்கில் வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த பிளாக்கோட பொசிஷன் எங்கே இருக்குங்கிறது கீ பிளானில் காமிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி வென்டிலேஷன் நல்லா இருக்கிற ஃப்ளாட்டாக பார்த்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேசி எந்த ஃப்ளாட்டில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டோட யூனிட் பிளான்ஸை கொடுத்துருக்காங்க. எலைட் டவர், சிக்னேச்சர் டவர் பிளான்ஸை தனித்தனியாக காமிச்சிருக்காங்க. ஃப்ளோர் பிளான் சூஸ் பண்ணும்போது டெட் ஸ்பேஸ் இல்லாமல் சூஸ் பண்ணணும். இவங்க வந்து ஏற்கனவே ஹைலைட்ஸில் கொடுத்துருந்தாங்க டெட் ஸ்பேஸே இல்லாத ஃப்ளோர் பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக ஃப்ளோர் பிளானை பார்க்கும்போது சில ஸ்பேஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக காரிடாருக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்குது பிளானில். ஸோ இந்த காரிடாருக்காக இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ இந்தமாதிரி காரிடாருக்கு ஸ்பேஸ் போகாமல் காமனாக யூசேஜுக்கு இருக்கிற மாதிரி ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளானாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இல்லை டெட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆக்சுவலாக. பிகாஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. ஸோ எவ்ரி ஸ்பேஸ் ஷுட் பி யூஸபிள். ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஈச் ஃப்ளாட்டோட கார்பெட் ஏரியா, சேலபிள் ஏரியா, ப்ரைவேட் டெரஸ் இருந்தால் ப்ரைவேட் டெரஸ் ஏரியா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எ கிவன் சேலபிள் ஏரியா, கார்பெட் ஏரியான்னு யூடிஎஸ் எங்கே ஜாஸ்தியாக இருந்தோ அதுதான் பெஸ்ட்டு. அதேமாரி இவங்க ப்ராஜெக்டில் ஹைலைட்டாக ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா வார்ட்ரோப்க்கு வந்து டெடிக்கேட்டடாக ஸ்பேஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் இருக்குது. ஸோ வார்ட்ரோப்க்கு தனியாக ஸ்பேஸ் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது வந்து கார்பெட் பெட்ரூமோட கார்பெட் ஏரியாவை வந்து ஆக்குபை ஆகாது. இது ஒரு நல்ல விஷயம். பட் அது எல்லா பெட்ரூமுக்கும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
எலைட் அண்ட் சிக்னேச்சருக்கு தனித்தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். காமனாக எல்லா பில்டருக்கும் கொடுக்குறதா நிறைய கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ண வேண்டியது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், Zone 3 செசமிக் கம்ப்ளையண்ட். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் பில்டரும் கொடுக்குறது தான். லிவிங், டைனிங், பெட்ரூம், 2 coats பட்டி, 1 coat ப்ரைமர் அண்ட் 2 coats எமல்ஷன். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், எல்லா பில்டர்ஸும் கொடுக்குறாங்க. சீலிங்கும் வந்து பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லிவிங் அண்ட் டைனிங்க்கு வந்து 800 mm by 800 mm கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். நார்மலாக ஸ்டாண்டர்டாக 600 mm by 600 கொடுப்பாங்க. இவங்க 800 mm by 800 mm கொடுக்குறாங்க. 900 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பெட்ரூம் அண்ட் கிச்சனுக்கு வந்து 600 mm by 600 mm கொடுக்குறாங்க. அகைன் லைக் லிவிங், டைனிங், பெட்ரூம், கிச்சன் எல்லாத்துக்குமே 800 by 800 கொடுத்துருந்தா ஈவனாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இவங்க ஏன் இதை வந்து பெட்ரூம் கட் கிச்சனுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்கன்னு தெரியல. சிபி ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கோலர், ரோக்கா ஆர் ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பிராண்ட்ஸ். சிங்க் வந்து சிங்கிள் பவல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வித் ட்ரெயின் போர்டு சொல்லியிருக்காங்க ஆஃப் நிராலி ஆர் ஈக்குவலண்ட். டைனிங்கில் வந்து கிரானைட் கவுண்டர் வாஷ் பேஷன் வேறவர் அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ளோர் பிளானுக்கு தகுந்த மாதிரி இது மாறும். சில பிளானில் இது வராது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளானில் இது வருதா இல்லையான்னு. ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு வந்து எம்எஸ் ஹேண்ட் ரயில் தான் கொடுக்குறாங்க, எஸ்எஸ் இல்லை. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சானிடரி ஃபிக்சர்ஸ் வந்து கோலர் ஆர் ரோக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பிராண்ட். ஈக்குவலன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஈக்குவலன்னா என்னன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கோலர் ஆர் ரோக்காவே இருந்தால் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி தான் சிபி ஃபிட்டிங்ஸும். ப்ளஸ் வால் மவுண்டட் க்ளோசெட் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் அது. கவுண்டர் வாஷ் பேஷன் வித் பாலிஷ்ட் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, இதுவும் நல்லது. கிளாஸ் ஷவர் பார்ட்டிஷன் இன் மாஸ்டர் டாய்லெட் கொடுக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டோர் ஃப்ரேம் வித் டபுள் சைடட் லேமினேட் ஷட்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டீக் ஃப்ரேமோ டீக் வுட் டோரோ கொடுக்கல. பெட்ரூம் டோர், பாத்ரூம் டோர்ஸ் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் கொடுக்குறதா இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ்க்கு யூபிசி விண்டோ கொடுக்குறாங்க, ஸ்லைடிங் ஷட்டர். மஸ்கிட்டோ மெஷ்க்கு ப்ரொவிஷனிங்கோ இல்லை அதை கொடுக்குறதாவோ மென்ஷன் பண்ணல, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் வந்து யூபிசி ஃப்ரேம் அண்ட் டோர்ஸ் வித் டஃபண்ட் கிளாஸ் கொடுக்குறாங்க. டஃபண்ட் கிளாஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். பட் கிரில்ஸ் கிடையாது. எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் சொல்கிறதா இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்டான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் இன் பெட்ரூம், ஹால், கிச்சன் எக்ஸெட்ரா. ஏன்னா நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கேட்ஜெட்ஸ் நிறையா இருக்கும். பட் இவங்க கொடுக்குற ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும், நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் இருக்கா, எந்தெந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது, அடிஷ்னலாக வேணுமா, அடிஷ்னலாக வேணும்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறது முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பவர் பேக்கப் 750 வாட்ஸ் ஃபார் 3 BHK அண்ட் 600 வாட்ஸ் ஃபார் 2 BHK கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் டவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 by 600 mm கொடுக்குறாங்க. அங்கே நம்ம பார்த்தோம் 800 mm by 800 mm கொடுத்துருந்தாங்க. இங்கே 1200 by 600 mm கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபாயர், லிவிங் அண்ட் டைனிங் தான் இந்த இது. மற்றபடி பெட்ரூம் அண்ட் கிச்சனுக்குலாம் சேம் டைல் சைஸ் தான் கொடுக்குறாங்க. சிபி ஃபிட்டிங்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது பிராண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டோட்டா ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சிங்க் ப்ரீமியம் பிராண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரயில் ஸ்டில் ஹியர் வந்து எம்எஸ் ஹேண்ட் ரயில் தான் கொடுக்குறாங்க. ஈவன் ஃபார் சிக்னேச்சர் தே ஆர் நாட் கிவிங் எஸ்எஸ் ஹேண்ட் ரயில். மேபி தட்ஸ் பிகாஸ் எலிவேஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஐ திங்க் எல்லாத்துக்குமே எம்எஸ் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சானிடரி ஃபிக்சர்ஸ் அண்ட் சிபி ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டோ ஆர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிராண்டில் டிஃப்ரென்ஸ் வருது. சிக்னேச்சர் டவரில் கூட மெயின் டோருக்கு வந்து டீகுட் ஃப்ரேமோ டீகுட் டோரோ கொடுக்கல, சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் எலைட் அண்ட் சிக்னேச்சருக்கு. மெயின் டோர்ஸை பொறுத்த வரைக்கும், மற்ற டோர்ஸ் பொறுத்த வரைக்கும். விண்டோஸும் அதேமாரி தான், சேம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் எலைட் அண்ட் சிக்னேச்சர். எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸில் சில சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகணுன்னா ஸ்பிளிட் ஏர் கண்டிஷன் ப்ரொவிஷனிங் வந்து பாயிண்ட் வில் பி ப்ரொவைடட் இன் தி லிவிங் அண்ட் இன் ஆல் பெட்ரூம் சொல்லியிருக்காங்க. டேட்டா அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுக்குறாங்க இன் லிவிங் இன் பெட்ரூம்க்கு. பேக்கப் பவர் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் ஃபார் 2 BHK, 1 kW ஃபார் 3 BHK அண்ட் 4 BHK கொடுக்குறாங்க. மற்றபடி ஸ்டாண்டர்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது, நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். காமன் ஏரியா ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அந்த மட்டும் நம்ம பார்ப்போம். லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 8 passenger அண்ட் 13 passenger லிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பவர் பேக்கப் 100% ஃபார் காமன் ஏரியா சொல்லியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஹேண்ட் ரயில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஹேண்ட் ரயில் தான் சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ் கொடுக்கல. வாட்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா OHT, அதாவது ஓவர் ஹெட் டேங்க் அண்ட் அண்டர்கிரவுண்ட் சம்ப் வித் WTP வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், RO பிளான்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இதை.
இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் ஆர்ஓ பிளான்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரேஷன் இல்லை சாஃப்ட்னர் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க WTPக்கு. ஆர்ஓ பிளான் கொடுத்தாங்கன்னா தட் வில் பி த பெஸ்ட் ஒன். பட் அதில் கெப்பாசிட்டியும் செக் பண்ணிக்கோங்க. இது மோர் தென் 400 அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது. ஸோ அத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸோட தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த ஆர்ஓ பிளான் இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், ஆர்ஓ பிளான் போட்டாங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்டோட வாட்டர் தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுமா இல்லை ஒன்லி கிச்சனுக்கு மட்டும் தான் சப்ளை ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து வேஸ்ட் வாட்டர்ஸ் வரும் ஜாஸ்தியாக. ஸோ அப்போ ஆர்ஓ பிளான்ட்டுக்கு இன்புட் வாட்டர் எங்கேருந்து வருது, போர்வெல்லா இல்லை வெளியிலேருந்து லாரியிலேருந்து வாங்கணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். லாரியிலேருந்து வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் ஆன வாட்டர்ஸ் எப்படி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. இல்லை கிச்சனுக்கு மட்டும்தான் ஆர்ஓ பிளான்ட் வருதுன்னா அது வந்து பைப்பில் சப்ளை பண்ணிடுவாங்களா இல்லை கேனில் சப்ளை ஆகுமா தனியாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்போ மற்ற பாத்ரூம் மற்ற இடத்துக்கெல்லாம் எந்த மாதிரி வாட்டர் சப்ளை ஆகும்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். STP கொடுக்குறாங்க, இதோட கெப்பாசிட்டி செக் பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டி பத்தலைன்னா நீங்கள் மெயின்டெனன்ஸில் நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். சேஃப்டி CCTV சர்வீலன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மற்றபடி மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஐட்டம்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. நீங்கள் வேணால் இந்த ப்ரௌசரில் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் டீட்டெயில்ஸை TN RERA சைட்டில் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் டீட்டெயில்ஸ் இருக்குது, எத்தனை பிளாக்ஸ்க்கு எத்தனை ஃப்ளோர்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 441 அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. கம்ப்ளீஷன் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 2023 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இந்த கார்பரேட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா ஈச் ஃப்ளாட்டோட கார்பரேட் ஏரியா என்ன, பால்கனி ஏரியா என்ன, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மற்ற அப்பார்ட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த ப்ராஜெக்டில் எந்த ஃப்ளாட்டில் எந்த ஃப்ளோர் பிளானில் நம்மளுக்கு ஃபார் எ கிவன் சேலபிள் ஏரியா கார்பரேட் ஏரியா ஜாஸ்தியாக கிடைக்குதோ அதுதான் பெஸ்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. UDSும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ UDS ஏரியா வந்து பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் டிஃபர் ஆகும். லோ ரைஸ், ஹை ரைஸ், மிட் ரைஸ்னால் வேறு இருக்கும். லோ ரைஸ்னால் நம்மளுக்கு UDS கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஸோ அந்த ரேஷியோவும் செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஏரியா டு UDS ரேஷியோ என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போனோம்னா இது வரைக்கும் எத்தனை ஃப்ளாட்ஸ் சேல் ஆகிருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ 207 ஃப்ளாட்ஸ் ஏற்கனவே சேல் ஆகிருக்கு. மீதி 234 ஃப்ளாட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. திஸ் இஸ் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2021. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஈச் பிளாக்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ காசா கிராண்ட் 2 டோர் ப்ராஜெக்டோட ரிவ்யூ இங்கே பார்த்தோம். இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்ஸோட ரிவ்யூஸும் போட்டிருக்கேன் இந்த சேனலில், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.